காசிக்கு தனியாக வந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காசி ரீச் ஆனோடனே மார்னிங் 6:30க்கெல்லாம் கங்கை நதிக்கு போயிடுங்க. சன்ரைஸ் பார்க்க சூப்பராக இருக்கும். சன்ரைஸ்லேயே போட்டிங் போங்க. பேர் ஹெட்டுக்கு 100 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. போட்டிங் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை முடிச்சுட்டு கங்கை நதியில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதன் டெம்பிளுக்கு தரிசனம் பார்க்க போயிடுங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலங்க. அங்கே அடிக்கிற குளிருக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ஆட்டோ பிடிச்சி கங்கைக்கு போனேன். 9 o'clock ரீச் ஆனேன். கங்கை நதி ஓரமாக கொஞ்சம் சுற்றிட்டு கங்கை நதியில குளிச்சுட்டு சாமியை பார்க்க ஸ்டெப் ஏறும்போது பேக் போன்லாம் ஃப்ரீயா லாக் பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பூஜை பொருளை கொடுத்து 250 ரூபா பில் போட்டுருவாங்க. அதுக்கு பக்கத்துலயே 20 ரூபாய்க்கு லாக்கர் இருக்கும். அங்கேயே பேக் மட்டும் லாக் பண்ணிட்டேன். போட்டோஸ் எடுத்துட்டு கியூல நின்று போனேன். கோயிலுக்கு வெளியே டோக்கன் போட்டு மொபைலை லாக் பண்ணிட்டேன். சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து மொபைலை வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே அன்னபூர்ணால ஆஃப்டர்நூன் 12 மணில இருந்து 3 மணி வரை அன்னதானம் கொடுப்பாங்க. அங்கேயே சாப்பிட்டு வெளியே வரும்போது பக்கத்திலேயே மணிகர்ணிகா இருக்கு. பணத்தை எரிச்சிட்டு இருப்பாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே இறங்கினா போட் இருக்கும். அப்படியே போட் ரைடு பண்ணிட்டு டெய்லி ஈவினிங் ஷார்ப்பா 6 o'clock கங்கை ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. அதை 7 o'clock முடிச்சுட்டு அதை விட்டு வெளியே வந்தா மார்க்கெட் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. நமக்கு பிடிச்சதை மட்டும் பார்கெயின் பண்ணி எல்லாத்தையும் பாதி ரேட்டுக்கு வாங்கினேன். அப்படியே அங்க கிடைக்கிற நைட்டு ஸ்பெஷல் ஃபுட்ஸை முடிச்சுட்டு அப்படியே ரூம் புக் பண்ணிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டே 2ல என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன்.